ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காலை நேர வேலைகளை தான் நீங்கள் என்னென்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ கரெக்டாக மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:35 ஆகுது. என்னடா விடிஞ்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து பகல் வந்து அதிகம், இரவு வந்து கம்மின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் 5:30க்கே வந்து இப்படி இருக்குது. இப்போ வந்து என்னோடய வேலைகளை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்கி கைகள் முகம்லாம் கழுவியாச்சுங்க. அடுத்தது வந்து நான் காலையில் எப்போவுமே ரெகுலராக தூங்கி எந்திரிச்சதுமே நான் ஒரு 2 செடி வச்சுருக்கேன். அந்த செடிக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுருவேன். வாங்க பார்க்கலாம். இந்த செடிக்கு தாங்க நான் தண்ணி விட்டுருவேன். இந்த செடி வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கிங்க. இப்போ வந்து பூ எடுக்குது. ஏற்கனவே நிறைய பூ எடுத்து கிழங்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கிழங்கு வந்து இருக்கா இல்லையானே ஒரு டவுட்டில் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பூ எடுத்துகிட்ருக்கு. பூ எடுக்கலை, நல்லா தளைஞ்சு வந்து இப்போ பாருங்கள் குறுத்து விட்டுருக்கு பூ விடுறதுக்காக. இது வந்து டேபிள் ரோஸு. இந்த டேபிள் ரோஸ் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே தாங்க பூ பூக்குது. இருந்தாலும் நான் தண்ணி விடுறது விட்டுருவேன். அப்புறம் இந்த தொட்டியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தேவையில்லாத செடி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி செடி தாங்க முளைச்சிருக்குது. நான் வந்து பார்க்க இந்த செடி பாவமாக இருக்குதுன்னு சொல்லி இதுக்குமே தண்ணி விட்டுருவேன். ஏன்னா 2 செடிக்கு தண்ணி விட்டு பக்கத்தில் அந்த செடிக்கு தண்ணி விடாமல் இருந்தால் இந்த செடியும் கொக்குன்னு ஏமாந்து போயிடும்னு இதுக்கு நான் தண்ணி விட்டுருவேன். இந்த 3 செடிக்கும் நான் தண்ணி விட்டாச்சு. இப்போது இன்றைக்கி வந்து பாத்திரம் விளக்குறது வந்து அதிகமாக இல்லைங்க. இந்த பாத்திரம் விளக்குறது வந்து இது வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு டீ போட்டு குடித்த பாத்திரமும் ஒரு குழம்பு குண்டாவும் தான் இருக்குது. இது மட்டும்தான் கழுவணும். இப்போ டீ கழுவுற பாத்திரத்துக்கு கழுவி நான் வந்து டீ போடணும். என்னோடய கிச்சன் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு குண்டா வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி வைக்க போகிறோம். சுடு தண்ணி வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி குடிக்கிறோங்க பைப்பில். இப்போ வந்து குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம காப்பி வைக்கிற பாத்திரத்தை போய் கழுவிட்டு வந்து டீ போட்டுடலாங்க. சுடு தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க, இறக்கியாச்சு. இப்போ வந்து சாப்பாடு வச்சு விட்டுறலாங்க. நான் அரிசி கழுநீர் பிடிச்சி வச்சுட்டேன். உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து டீ போட்டுடலாங்க. பால் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் சுண்ட விடணும். அப்போ தான் டீயோட வாசனை வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ புதுசாக நான் ஒரு டீ தூள் வாங்கினேங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து எப்போவுமே டீ வந்து விரும்பி குடிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது அவ்வளவா. இப்போ இந்த டீ தூள் போட்டு டீ வச்சு பழகினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நானும் வீட்டில் டீ போடும் போதெல்லாம் நானும் குடிச்சுக்கிறேங்க. இல்லைன்னா எனக்கு அவ்வளோவா டீ பிடிக்காது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தாருங்க. அந்த மாம்பழத்தை வந்து நான் இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுருந்தேங்களா. மூடி வச்சுருந்தா அப்படியே மறந்துட்டேங்க. என்ன மாதிரி நீங்களும் யாராவது இப்படி போட்டு மறந்துட்டிங்களா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாம்பழமுமே வந்து ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்து எடுத்து பார்க்கவே பாருங்கள் எப்படி போயிடுச்சுன்னு. சாப்பாடு விசில் வர போகுதுங்க. இப்போ நம்மளுக்கு சாப்பாடு விசில் வந்துருச்சு, டீயும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாம்பழம் இப்படி போனது தான் மனசே சரியில்லைங்க. சுத்தமாக மறந்துட்டேங்க, ஞாபகமே இல்லை பாருங்க. வாங்க எல்லாரும் டீ சாப்பிட்லாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே டீ குடிக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன். டீ குடிக்கிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா.
இப்போ வந்து நான் தக்காளி சாப்பாடு தாங்க கிளற போகிறேன். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், வரமிளகாய், இது வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து நான் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சாச்சு. காஞ்சதுமே நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாளிப்பு சாப்பாட்டுக்கு வந்து எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பாடு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து கிளறி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சோம்பு வந்து பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், வெங்காயம் வந்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்து வச்சுங்க. இந்த மாதிரி நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்த்துனோம்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரமிளகாய் வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுனால நல்ல ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கிட்டேங்க. நான் வந்து சாப்பாடுக்கு உப்பு போட்டு ஆக்கியிருக்கேன், அதனால வந்து உப்பு பார்த்து தான் போடணும். இருந்தாலும் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த பதத்துக்கு வந்து வதங்கிருச்சுங்க. இதுக்கு வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். போன வாரத்தில் வந்து தக்காளி வந்து 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிதுங்க. இந்த வாரம் எங்கள் ஊர் சந்தையில் வந்து 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி விற்கிது. அதனால நான் வந்து தக்காளி பழம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து அரை பழத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை சேர்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு சொல்கிறீங்க. சாப்பாடு ஆக்கிட்டு குக்கரில் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த சாப்பாடு வந்து அப்படியே குக்கர் அளவுக்கு வந்து கட்டியாயிரும். நான் வந்து இப்போ இந்த சாப்பாடை வந்து கிளறி விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி பொழுன்னு இருக்குதுன்னு. சாப்பாடு விசில் போனதுமே நம்ம எடுத்து கரண்டி போட்டு இப்படி கிளறிட்டோம்னா இந்த மாதிரி பொழுன்னு வந்துடும். ஏன் இப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாளிப்பு சாப்பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு பக்குவமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சாப்பாடு குக்கர் விசில் போனமே மூடி வச்சிட்டிங்கன்னா கட்டி ஆயிடும். ஒரு கிளறி விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பாடு. தக்காளி சட்னி வந்து நம்ம சாப்பாடு கிளற அளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ இதில் வந்து நம்ம பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ இதில் வந்து நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். தேவையான சாப்பாடு வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒன்றா கலந்து விட்டோம். சூப்பராக சாப்பாடு வந்து கிளறியாச்சுங்க. சாப்பாடு வந்து பாருங்கள் எப்படி பொழுன்னு இருக்குதுன்னு. இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி குக்கரில் விசில் போனதுமே நம்ம ஒரு கிளறி விட்டுட்டோம்னா சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளற சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு வந்து நல்லா கொலையாக இருக்கணும். லெமனு, புளியோதரை, தக்காளி சாதம், தேங்காய் சாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு பருக்கு ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே பிரியாணி மாதிரி நல்லா இருக்குங்களா, கலர்ஃபுல்லாக சிம்பிளாகவும் இருக்கும். நம்மளுக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருங்க. சாப்பாடு வந்து நம்ம எப்படி இருக்குன்னு ருசி பார்த்துட்டு சொல்கிறேங்க. பார்க்கவே பிரியாணி மாதிரி இருக்கு. ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்டா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி நிறைய போட்டிருக்கேன், வெங்காயம், அந்த வரமிளகாயோட ஸ்மெல்லு வந்து அல்டிமேட்டா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அருமை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே சிம்பிளான சாப்பாடு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு. பாய்.